உன்னை மாதிரி இன்னொருத்தர் யாரு இருக்கா கிருஷ்ணா? அது மட்டும் இல்ல, என்னை மாதிரி ஒரு பெண்ணு சதிருஷமா இருக்கிற உன்னை தவிர யார வரிப்பா? காலே நிருசிம்ஹா, நிருசிம்ஹா அப்படின்னா கல்யாணத்துக்கு புவனசுந்தரான்னு சம்புத்தி பகவானை கூப்பிட்டா அது அழகு, கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணும். நரசிம்மா அப்படின்னு கூப்பிட்டா இது அழகுக்கு இடம் கொடுத்தாள் அர்த்தம் இல்லையே. இதுக்கு வேற எதுக்கா நரசிம்மா நாள்? நரஸ்ரேஷ்டான்னா, நரஸ்ரேஷ்டாங்கிறதுக்காக மட்டும் சொல்லல, நரசிம்மாவதாரம் பண்ண பிரபுவேன்னு ஞாபகப்படுத்துறான். ஏன்னா அதிருஷ்டாஸ்ருத பூர்வத்வாது சானோபேயாய சங்கீதான்னு நரசிம்மாவதாரம் பண்ணின காலத்துல மகாலட்சுமி கிட்டக்க வரத்துக்கு யோஜனை பண்ணின்னு பயந்து நின்னுட்டான். அன்னைக்கு நான் பயந்துன்னு உன் கிட்டக்கு வராம நின்னுட்டேனே, அதை மனசுல வச்சுன்னு இந்த அவதாரத்துல எங்கிட்ட வராம நீ நின்று விடாத. காலே நரசிம்ம நரலோகமனோவிராமம். அது மட்டும் இல்ல, நரசிம்மா நாள் எதுக்கா சொன்னார்னா, நரசிம்மாவதாரம் பண்ண பிரபு பரம கருணை. என்ன காரணம் நாள்? பகவான் திரைலோக்கியமேததகிலம் நரசிம்ம கர்ப்பம் அப்படின்னு சொன்னான். ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்தை விட நரசிம்மாவதாரத்தை பக்தாடலாம். ஏன்னா ஆதிசங்கர பகவத்பாதா ஒரு ஆபத்து காலத்துல கூப்பிடும் போது லட்சுமி நிருசிம்ம மமதேகி கராவலம்பம்னு தான் சொன்னான் கராவலம்ப ஸ்தோத்திரத்துல. ஏன் அப்படி சொன்னான்னா, பகவான் இந்த நரசிம்மாவதாரம் பண்ணது ரொம்ப அழகு, பக்தனுக்காக வரா. அது மட்டும் இல்ல, ராமாவதாரம் ஒரு ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் ஒரு கிருஷ்ணாவதாரம் அவதார காலத்துல. ஆனால் இந்த நரசிம்மாவதாரம் எப்படின்னா திரைலோக்கியமே ததகிலம் நரசிம்ம கர்ப்பம், 3 லோகத்திலையும் வியாபிச்சிருந்தானாம் பகவான். ஒரு நரசிம்மம் தூண்டேந்து வெளியில வந்தது, ஆனா எல்லா இடத்திலும் இருந்தது நரசிம்மம். ஏன் இருந்ததுன்னா, பகவான் என்ன பண்ணார்? பிரகலாத சுவாமியை பார்த்து இரண்யகசிபு கேட்டான், இந்த தூண்ல இருக்கானான்னு கேட்டான். திருஷ்டதேன்னு விட்டான் பிரகலாதன், தெரிகிறானேன்னு விட்டான். இந்த பாபி இரண்யகசிபு எந்த இடத்தை காமிப்பான்னு தெரியாதே, தூணை காமிச்சுட்டான், தூண்ல இருந்து வெளியில வந்துட்டார். ஒரு பெஞ்ச காமிச்சா என்ன பண்றது, இன்னொரு ஸ்தம்பத்தை காமிச்சா என்ன பண்றது? அவன் காமிச்ச பிறகு வேடம் போட்டுன்னு அங்க வந்து நிக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிட்டா என்ன பண்றதுன்னு பகவான் திரைலோக்கியமே ததகிலம் நரசிம்ம கர்ப்பம் 3 லோகத்திலையும் வியாபிச்சு இருந்தான். எந்த இடத்த கையில கண்ணை காமிச்சாலும் கையை காமிச்சாலும் வெளியில வந்துடும் மனுஷன். அப்படி பகவான் அப்படி நரசிம்மாவதாரம் உயர்வு. அதுக்காக மட்டும் நரசிம்மாவதார கூவல்ல காலே நரசிம்மாவதாரம் உயர்வுங்கிறதுக்காக கூப்பிட்டா. என்ன பகவான் பிரகலாதனை ரட்சிச்சான். அதை விட இன்னொரு சுவாரஸ்யம், பிரகலாதன் என்ன ரட்சின்னு ஒருத்தர் கூட சொல்லலையே. ஒரு ஆபதையை திரௌபதி கூப்பிட்டாள், கோவிந்தான்னு கூப்பிட்டாள், ஒரு கஜேந்திரன் கூப்பிட்டான். அது மாதிரி பிரகலாத சுவாமி என்ன ரட்சின்னா பகவத் நாம சங்கீர்த்தனம் பண்ணினான். அது மட்டும் இல்ல, பகவான் அந்த பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக, பிரகலாதனை ரட்சிக்கிறதுக்காக தூண்ல இருந்து வெளியில வந்தாரா. திக்கஜைகி தந்தசூகைச்ச அபிச்சாராவபாதனைகின்னு இதை விட பெரிய பெரிய கஷ்டங்களெல்லாம் கொடுத்துட்டானே ஹிரண்யகசிபு. கழுத்து வரையும் பூமியில புதைச்சு தலையை மட்டும் யானை காலால இடத சொன்னான். அப்ப பகவான் நரசிம்மாவதாரம் பண்ணியா ரட்சிச்சான் பிரகலாத. பாலக பிரஹ்லாத பரிபாலா பிரஹ்லாத பரிபாலா ஹரே மாம் பாஹி ஷியாமல சுவர்ணா ஷியாமல சுவர்ண சமச்சலா ஹரே மாம் பாஹி நாராயண ஹரே கோவிந்தா ஹரே கோவிந்தா ஹரே மாம் பாஹி நளினாக்ஷா நளினாட்ச கேசவ முகுந்தா ஹரே மாம் பாஹி பாலக பிரஹ்லாத பரிபாலா. எத்தனை ஆபத்துல பகவான் ரட்சிச்சிருக்கான். நரசிம்மாவதாரம் பண்ணியா ரட்சிச்சான். அப்பெல்லாம் நரசிம்மாவதாரம் பண்ணாவே இல்லாத அவசியம் இப்ப என்ன புதுசா வந்து எடுத்து கழுத்துல கத்தி வச்ச உடனே வந்தானே, இதுக்கு பெரிய ஆபத்துல எல்லாம் வந்திருக்கலாமே. இந்த பகவான் பிரகலாதரை ரட்சிக்கிறதுக்காக வரணுங்கிற அவசியமே இல்லை. பிரகலாதரை ரட்சிக்கிறதுக்காக பகவான் வரல, வேற எதுக்காக அவதரிச்சான்? திருஷ்யத்தேன்னு காமிச்சானே, அந்த வார்த்தையை ரட்சிக்கிறதுக்காக பகவான் வெளியில வந்தான். அந்த நரசிம்மாவதாரம்னு ஏன் அதை சொன்னான்? பிரபோ இப்ப பிரகலாத அவஸ்தையில நான் இருக்கேன், நான் உன்னை நேரா வந்து கூப்பிட்டு என்ன ரெட்டின்னு சொல்றதுக்கு அவகாசம் இல்ல. அவனை மாதிரி நான் வார்த்தையை தான் இன்னைக்கு விட்டுருக்கேன். இந்த வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுக்கணும். பிரகலாதனுக்கு இன்னைக்கு கொடுத்து நரசிம்மாவதாரம் பண்ணி திருஷ்யத்தேன்னு காமிச்சதுக்கு அனுகிரகம் பண்ணி, அது மாதிரி என்னுடைய வார்த்தைக்கு இந்த ஸ்லோகத்துக்கு நீ கட்டுப்பட்டு வரணும் அப்படிங்கறத தெரிவிக்கிறார். 3வது ஸ்லோகத்தை சொல்றாள், பிரபோ இந்த சரீரம் உனக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சரீரம். ஆத்மார்ப்பிதஸ்ச பவதோத்ர விபோ விதேகி. ஆத்மசமர்ப்பணம் பிரகலாத சுவாமி சொன்னாலே. அந்த கடைசி பக்தி சொல்றாள், இதை உங்ககிட்ட கொடுத்துட்டேன் இந்த சரீரத்தை, இந்த ஆத்மாவை. பிரபு மகாபலி மாதிரி நான் நிர்பந்தமா கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன்.